إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد لقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا وكثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்பை பொழிபவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதித்து அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவனாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் என்பவன் வணக்கத்திற்குரியவன், அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. ஐயுல் கையூம், அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். கையூம், அவன் எப்போதும் மாறாதவன். அல்லாஹ்வை தவிர அவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் மாறக்கூடியது. ஆனால் அல்லாஹ் ஐயுல் கையூம், எப்போதும் மாறாதவன், எப்போதும் நிலை பெற்றவன். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் அவன் வளரக்கூடிய ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் மாறிக்கொண்டே இருப்பான். பிறக்கும் பொழுது குழந்தையாக இருக்கக்கூடிய மனிதன் அடுத்த வருடம் நடைபோட ஆரம்பிப்பான். அதற்கு அடுத்த வருடம் பேச ஆரம்பிப்பான். அதற்கு அடுத்த வருடங்கள் கல்வியை கற்க ஆரம்பிப்பான். பிறகு இளமை பருவம், பிறகு முதுமை பருவம் என்று தன்னுடைய காலகட்டத்தில் உடல் ரீதியாக பல மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் இதே மனித இனம் தன்னுடைய உள்ள ரீதியாகவும், தன்னுடைய அவன் உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும், அவன் அணியக்கூடிய ஆடையாக இருந்தாலும், அவன் பயன்படுத்தக்கூடிய எல்லா சாதனங்களும் அவன் வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டே இருக்கும். பிறந்தபோது அவன் சாப்பிடக்கூடிய உணவை ஒரு 5 வயதில் அவன் சாப்பிட மாட்டான். ஒரு 10 வயதில் இன்னும் வேறு சில உணவுகளை சாப்பிடுவான். அதே போல பிறக்கும் பொழுது வளரக்கூடிய பருவத்தில் அணியக்கூடிய ஆடைகள், அதன் வடிவமைப்புகள் அவன் சிறுவன் என்ற பருவத்தை அடையும் பொழுது மாறுபடும். அவன் இளமை என்ற பருவத்தை அடையும் பொழுது மாறுபடும். இப்படி மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய தனி மனித வாழ்வாக இருந்தாலும் சமூக வாழ்வாக இருந்தாலும் மாறுபட்டு கொண்டு மாறுதல்களை சந்தித்துக் கொண்டே இருக்குமானால் அல்லாஹ் இறக்கிய சட்டங்கள் அல்லாஹ்வுடைய வேதம் வார்த்தைகளில் மிகச் சிறந்தது. அல்லாஹ்வுடைய வேதம் ஹதி முஹம்மத், நடைமுறைகளில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த நடைமுறை. இது என்றென்றும் மாறாதது, எப்போதும் நிலை பெறக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹலால பையின், ஹலால் என்பது முடிக்கப்பட்டு விட்டது,
அது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இன்னல் ஹராம பையின், ஹராம் என்பது முடிக்கப்பட்டு விட்டது, அதுவும் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இனி எத்துணை நூற்றாண்டுகள் ஆனாலும் ஹலாலான ஒரு உணவை ஒரு மனிதன் ஹராமாக்க முடியாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹராமாக்கிய ஒரு ஆடையை ஒரு மனிதன் ஹலாலாக்க முடியாது. இந்த மார்க்கம் ஹராமாக்கிய ஒரு நடைமுறையை ஒட்டுமொத்த மனித குலமும், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மார்க்க அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து பத்துவா கொடுத்தாலும் இந்த மார்க்கம் ஹராமாக்கிய ஒரு நடைமுறையை இன்னொருவர் ஹலாலாக மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது சொன்னார்கள், இந்த மார்க்கம் உங்களுக்கு முழுமை பெற்று விட்டது. எதுவெல்லாம் ஹலால், ஆடு ஹலால், மாடு ஹலால், கோழி ஹலால், ஆடையில் என்னென்ன ஆடை ஹலால், இதுவெல்லாம் நிறைவு பெற்று விட்டது. எதுவெல்லாம் ஹராம், பன்றியுடைய மாமிசம் ஹராம், ஆணும் பெண்ணும் தனித்திருப்பது ஹராம், ஆபாசமாக உடையணிவது ஹராம், ஏமாற்றுவது ஹராம், மோசடி செய்வது ஹராம், பொய் பேசுவது ஹராம், இதுவெல்லாம் எந்த காலத்திலும் ஹலாலாக மாறும். அப்போ மனிதனுக்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநோய், அவனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் மாறுபட்டு கொண்டே இருப்பான். அரபு மொழியிலே சொல்லுவார்கள், குல்லு ஜதீதுன் லதீதுன், புதிதாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இன்பம் தரும் என்று அரபு மொழியிலே சொல்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், மூசா நபியுடைய காலத்தில் அந்த மக்களுக்கு அல்லாஹ், இஸ்ரவேலர் மக்களுக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவை கொடுத்தான். உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு என்ன உணவு? மண்ணு செல்வம். இந்த உலகத்தில் பிரியாணியாக இருந்தாலும், பீஸாவாக இருந்தாலும், பர்கராக இருந்தாலும், இன்னும் பல நூற்றாண்டுகள் மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா உணவுகளை விடவும் மிகச்சிறந்த ஆரோக்கியமான சுவையான உணவு இந்த உலகத்தில் மண்ணு செல்வம். இதை அல்லாஹ் இஸ்ரவேலர் மக்களுக்கு கொடுத்தார். அதை சாப்பிட்டு கொண்டே வந்த மக்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் சொன்னார்கள், மூசாவே, எங்களுக்கு இந்த பூமி விளைவிக்கக்கூடிய கீரைகள், பருப்பு வகைகள், காய்கறிகள், இந்த உணவை கொடுங்கள். அல்லாஹ் சொல்றான், இதையெல்லாம் கேட்டுவிட்டு அவர்கள் அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் வழங்கிய சிறந்த ஹலாலான உணவிற்கு பதிலாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே மாற்றம் என்ற பெயரில் அநியாயம் செய்து கொண்டார்கள். இந்த மாற்றம் என்ற மனநோய் இந்த மனித இனம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து சைத்தான் மனிதனை வழிகெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாதனம் இந்த மாற்றம் என்ற ஒரு மனம். அல்லாஹ்வையே வணங்கி கொண்டிருப்பதா, ஒரே மாதிரி தொழுகையா, நெஞ்சிலதான் தக்பீர் கட்டணுமா, நான் தொப்புளுக்கு கீழே கட்டுறேன், தஸ்பீ தொழுகைன்னு போறேன், ஏன் ஒரே மாதிரி தொழுகையா, போர் அடிச்சிருச்சு, மாற்ற வேணும் தொழுகையில, தஸ்பீ தொழுகைன்னு போறேன். என்னை புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார். இந்த உலகத்திலேயே என்னை வரையக்கூடாது, வடிக்கக்கூடாது என்று சொன்ன ஒரே மாமனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இந்த உலகத்தில் இன்றைக்கு உலகத்தின் வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உலகத்தில் 10 சிறந்த அரசியல் ஆளுமைகளுக்கு சிலை வைத்தார்கள். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒருவராக தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுடைய நாடாளுமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் சிலை வைத்தார்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் போராடி, நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய எங்களுடைய நபிக்கு சிலை வேண்டாம் என்று சொல்லி அதை எடுக்க வைத்தோம். அப்படிப்பட்ட நடைமுறையின் பால் நம்மை விட்டு சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் மாற்றம். மௌலூது ஓதுவோம், பாடல்கள் வடிவத்தில் அதை நாம் படிப்போம், கவிதை எழுதி பெருமானாரை புகழ்வோம் என்று இந்த சமூகம் மாறியது.
அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். முகமதே, உமக்கு நான் கவிதையை கற்றுத்தரவில்லை, அது உங்களுக்கு தேவையும் இல்லை. இப்படி நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹுவை மட்டும், இந்த தௌஹீது கொள்கையில் அவனிடத்தில் மட்டும் நம்முடைய தேவையை முறையிட்டு வணங்க வேண்டிய இந்த சமூகம் மாற்றம் வேணும். அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் துவா செய்யணுமா? கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிப்போம். இறந்து போன மனிதர்களை மகான்கள், அவுலியாக்கள் என்று சொல்லி தர்கால போய் பிரார்த்தனை செய்வோம். அப்ப இந்த மாற்றம் என்ற மனநோய் அவனை எப்படி வழிகெடுக்கிறது? பிதஅத்தான காரியங்களின் பக்கம் கொண்டு செல்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தின் பக்கம் கொண்டு செல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமாக தொழுகையாக இருக்கட்டும், தான தர்மமாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அவனை மாற்றம் அடைய செய்கிறது. இப்போ அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நமக்கு ஆல்கஹால், சாராயம், மதுபானம் ஹராம் என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த மாற்றம் என்ற மனநோய் அவனை எப்படி தள்ளுகிறது என்றால், இன்னைக்கு உலகத்திலேயே இஸ்லாமிய சட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று பெயரளவில் சொல்லக்கூடிய ஒரு நாடு சவுதி அரேபியா. இந்த நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகள்லையும் பீர் விற்பாங்க. நம்ம நாடு இந்தியாவில் மதுபான ஹராம் கிடையாது. மதுபானம் இந்தியாவில் ஹலால். எங்க வேணாலும் மதுபான டாஸ்மாக்னு போட்டு அரசாங்கமே நடத்தும். ஆனா சவுதி அரேபியாவில் அப்படி நடத்த முடியாது. ஆனால் அந்த நாட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகளையும் பீர் அப்படின்னு சொல்லி ஒரு பானத்தை வைத்திருப்பார். முஸ்லீம்களும் வாங்கி குடிப்பார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் வாங்கி பருகுவார். அது என்ன பீர் என்று பார்த்தால் அதுல 0% ஆல்கஹால் என்று இருக்கும். அப்ப இந்த 0% ஆல்கஹால்னா என்ன? அதுல ஆல்கஹாலே இல்லை என்று அர்த்தமா? அப்ப அதை ஆய்வு செய்து பார்த்தால் அது 0% ஆல்கஹால் அல்ல, அது 0.5% ஆல்கஹால். அப்ப இந்த உலமாக்களிடம் அந்த நாட்டுடைய அரசாங்கம் எப்படி பத்வா வாங்கி இருக்கிறது? சவுதி அரேபியாவுடைய உலமா சபை என்பது மன்னருக்கு கட்டுப்பட்டது. மன்னருக்கு மாற்றமாக ஏதாவது பத்வா கொடுத்தால் சிறையில் அடைச்சு விடுவார்கள். 1% ஆல்கஹால் ஆறாமு, 0.5% ஆல்கஹால் ஆறாம் இல்லை என்று அவர்களிடம் பத்வா எழுதி வாங்கி இன்னைக்கு எல்லா சவுதி அரேபியாவுடைய எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் இன்னைக்கு பீர் விற்பனை செய்யப்படும். அப்ப நாம சாப்பிடக்கூடிய KFC சிக்கன், டொமினோஸ் பிஸா, இதுவெல்லாம் ஹலாலா? போய் யூடியூப்ல போட்டு பாருங்க. KFC அந்த உயிரை எப்படி அவர்கள் அறுக்கிறார்கள்? ஹலால் முறைப்படி அறுக்கிறார்களா? கிடையவே கிடையாது. உலகம் முழுவதும் அவர்கள் ஹலால் முறைப்படி உயிரினத்தை அறுப்பது கிடையாது. பெயரளவிற்கு இஸ்லாமிய நாடுகளில் மட்டும் பெயரளவிற்கு ஹலால் முறைப்படி அறுப்பதாக சொல்வார்கள். போர்டே வச்சிருப்பாங்க ஹலால்னு, ஆனா அதுவெல்லாம் ஹலால் இல்லை. இந்தியாவில் அல் கபீர் என்று ஒரு நிறுவனம் இருக்கு. மாட்டிறைச்சியை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனம். அங்கே அறுப்பவர்கள் எல்லாம் யார்? அதற்கு உலமா சபை ஹலால் என்று சர்டிபிகேட் கொடுத்திருக்கு. ஆனால் அந்த நிறுவனம் அறுக்கக்கூடிய முறை ஹலால் இல்லை. ஏனென்றால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹலால் முறைப்படி அறுக்கவே விடுவது கிடையாது. அப்போ நமக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு அந்த காலம் மாற மாற ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், கிரில் சிக்கன், போன்லெஸ் சிக்கன், போன் ஷாட், KFC, டொமினோஸ் பீஸா, பர்கர், ஷவர்மா, இப்படி எல்லாம் உணவு வெரைட்டிஸ் வர 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 நாம சாதாரணமா ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு மாமிசம் வாங்கி சாப்பிடணும், ஒரு சிக்கன் அல்லது ஒரு மட்டன், ஒரு சுக்கா வாங்கி சாப்பிடணும்னா நம்ம யோசிப்போம், இந்த ஹோட்டல் ஹலாலா, முஸ்லிம்களால் நடத்தப்படுகிறதா, இது ஹராமா என்று யோசிக்கக்கூடிய நாம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஆர்டர் செய்யக்கூடிய ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டொமினோஸ் பீஸா, பிளிங்கிட், இதுல எல்லாம் அந்த ஹோட்டல் ஹலால் முறைப்படி தயார் செய்கிற என்று எந்த கவனமும் எடுப்பதில்லை. சர்வ சாதாரணமாக ஸ்விக்கியிலும் ஜொமேட்டோவிலும் உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுறோம். கேட்டா சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இந்த காலத்தில் இதையெல்லாம் பார்க்க முடியுமா? அவன் தான் ஹலால்னு போட்டுட்டானே, அவன் ஹலால் என்று போட்டால் அந்த உணவை சாப்பிடலாம் என்று மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்கிறதா? கிடையவே கிடையாது. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்காமல் இருந்தால் அந்த உணவும் ஹராம் தான்.
இதையெல்லாம் பரிசோதித்து ஆய்வு செய்து சாப்பிடக்கூடிய மக்களாக நாம் இல்லை. அதே போல நாம் அணியக்கூடிய ஆடை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக, ஒரு காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுடைய ஆடை வடிவமைப்பு எப்படி இருந்தது? ஒரு பெரிய துப்பட்டி, ஆண்கள் என்றால் ஒரு பெரிய போர்வையை போர்த்தி கொள்வார்கள், அதுதான் வளமையான ஒரு ஆடை. பெண்கள் இன்னைக்கு நாம அணியக்கூடிய பர்தா மாதிரி ஒரு ஆடையை பெண்கள் அணிவார்கள். ஒரு துண்டை தலையின் மீதும் மார்பின் மீதும் அவர்கள் போட்டுக் கொள்வார்கள். இதுதான் ஹிஜாபாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆடையாக இருந்தது. காலம் அப்படியே மாறி 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 ஒவ்வொரு கட்டமாக மாறக்கூடிய நேரம். அதுக்கப்புறம் விதவிதமான பட்டாடைகள், காட்டன், டெரி காட்டன், லினன், சில்க், இப்படி எல்லாம் மனிதன் நவீன ஆடைகளை வடிவமைக்கிறான். அதெல்லாம் மார்க்கத்துல தவறு கிடையாது. ஆனால் எப்போது இது தவறாகிறது என்றால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு டிபார்ட்மெண்டை ஐரோப்பாவிலே அறிமுகப்படுத்துகிறார்கள். ஃபேஷன் டிசைனிங் கல்லூரிகள் எல்லாம் அது ஒரு பிஎஸ்சி பட்டமே கொடுப்பார்கள். ஃபேஷன் டிசைனிங், பிஏ ஃபேஷன் டிசைனிங், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங். அதுல என்ன ஆடை அவர்கள் பார்க்கிறார்கள்? மற்ற ஆடைகள், பெண்கள் ஆபாசமாக எப்படி உடையை அணிய வேண்டும், சீலை அணிய வேண்டும், இப்படியெல்லாம் வடிவமைக்கக்கூடிய அந்த மக்கள் முஸ்லிம் பெண்களின் மீதும் கவனம் செலுத்துகிறார்கள், முஸ்லிம் ஆண்களின் மீதும் கவனம் செலுத்துகிறார்கள். எப்படி ஹிஜாப் தெரியுமா? ஐரோப்பாவிலே ஆரம்பிக்கிறது அந்த கலாச்சாரம், நவீன ஹிஜாப். கேட்டா என்ன? இது மாடர்ன் கல்ச்சர். நாங்கள் எல்லாம் ஜென்சி. 1997 முதல் 2010 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் எல்லாம். JENZ, ஜென்சி சமூகம். பழைய கலாச்சாரமா? அதை தூக்கி குப்பையிலே போடுங்கள் சொல்கிறார்கள், பேசுகிறார்கள். மாற்றம், எல்லாவற்றிலும் மாற்றம் வேண்டும். உணவில் மாற்றம் வேண்டும், உடையில் மாற்றம் வேண்டும். என்ன மாற்றம்? ஹிஜாப் என்ன தெரியுமா? ஒரு கேப், தலையில இன்னைக்கு அஜரத்துமார்கள் ஒரு தொப்பி போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி வண்ண வண்ண நிறத்தில் தன்னுடைய முடியை சுருட்டி ஒரு தொப்பி போடுவாங்க, அதுதான் ஹிஜாப். உடலை மறைக்கக்கூடிய ஆடை என்ன? ஒரு டி-ஷர்ட், ஒரு ஜீன்ஸ், அல்லது ஒரு டாப், ஒரு லெகின்ஸ். இந்த டாப்ஸ், லெகின்ஸ் கலாச்சாரம் எங்கிருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ஃபேஷன் டிசைனிங். இஸ்லாமிய பெண்களுக்கு எப்படி ஹிஜாப் என்ற பெயரில் ஆடையை திரிக்க வேண்டும் என்ற ஃபேஷன் டிசைனிங் என்ற பெயரில் கலாச்சார மாறுபாட்டின் காரணமாக, மாற்றம் என்ற மனநோயின் காரணமாக இந்த சமூகத்தில் நுழைந்தது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக முஸ்லிம் பெண்கள் தலையில் துண்டை போட்டுக் கொண்டு, லெகின்ஸ் அணிந்து கொண்டு, டாப் அணிந்து கொண்டு கடை வீதிகளில் நடமாடுகிறார்களா இல்லையா? நம்முடைய பகுதி சாரமேடு பகுதியில் ஒரு 7-8 மணிக்கு அப்படியே போங்க, இளம் பெண்கள் 14, 15, 16 வயது பெண்கள் எப்படியான ஆடை? ஒரு ஜீன்ஸ், ஒரு டி-ஷர்ட், தலையில ஒரு துண்டு. இளம் பெண்கள் பெற்றோர்களால் கட்டுப்படுத்த முடியாது. அப்படியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மாற்றம். அந்த காலத்துல நீங்கெல்லாம் அப்படி ஆடை போட்டீங்க, நாங்கெல்லாம் மாறுபாடு, மாற்றம் வேணும். இந்த மனநோய் ஆடை இஸ்லாம் அல்லாஹ் கண்ணியமாக வழங்கிய ஆடையில் பிரதிபலிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆடை அணிந்தும் ஒரு பெண் நிர்வாணமாக மாறக்கூடிய ஒரு காலம் வரும் என்று. டைட்டா ஆடை அணிவது, கேட்டா என்ன? லூஸ் ஃபிட்டிங்ல ஆடை அணிவது என்பது அவுட்டேட்டட் ஃபேஷன் சொல்கிறார்கள். முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய பர்தா கடைகளிலேயே விளம்பரத்தில் ஒரு பெரிய போர்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு அழகான பெண், கருப்பு நிற பெண் இல்ல, வெள்ளை நிற அழகான பெண்ணை ஒரு பெரிய பிளக்ஸ்ல போட்டு டைட்டா டிசைனா பர்தா போட்டு, இந்த மாதிரி பர்தாக்கள் எங்களுடைய கடைகளில் கிடைக்கும். எல்லா முகல்லால உள்ள எல்லா பர்தா கடையிலையும் பாருங்க, எந்த கடையில நான் சொல்ற மாதிரி இல்லை. கேட்டா என்ன? வாய், நீங்க சொல்ற மாதிரி லூஸ் ஃபிட்டிங்ல நம்முடைய உம்மாமார்கள், வலியம்மாமார்கள் அணியக்கூடிய பர்தாவை எல்லாம் நாங்க விற்பனை செய்தால் எந்த பெண்களும், இளம் பெண்கள் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது பாய், வாங்க மாட்டேங்கிறாங்க.
அவர்கள் வாங்கவில்லை என்றால் நீ அதை விற்பனை செய்வதற்கு இந்த மார்க்கம் உனக்கு எப்படி அங்கீகாரம் கொடுத்தது? அதை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஆடை வியாபாரிகளே, பர்தா என்ற பெயரில் இஸ்லாம் சொன்ன கண்ணியத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நீ அதை விற்பனை செய்யலாமா? ஆடை, டைட்டா ஆடை சொல்கிறார்கள். பர்தா என்றாலே டைட் ஃபிட்டிங் ஆடை. ஆண்கள் பாக்ஸர்னு சொல்லி இன்னைக்கு புதுசா ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஒரு 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 5-6 ஒரு 10 ஆண்டுகள் நினைக்கிறேன். பாக்ஸர்னா குத்துச்சண்டை வீரனை சொல்லல நானு. பாக்ஸர்னா அது ஒரு ஆடை. 3/4 முட்டிக்கு கீழே போடுறது. பாக்ஸர்னா முட்டிக்கு மேல போடுறது. இன்னைக்கு ஜென்சி சமூகத்தின் ஆடை பாக்ஸர், முட்டிக்கு மேல போடுறது. எங்க கூச்சமா இல்லையா? அந்த பாக்ஸர் ஆடையை போட்டுக்கொண்டு இஸ்லாமிய ஆண்கள் இன்னைக்கு ஜிம்முகள்ல ஏன் ஒரு ட்ராக் பேண்ட் போட முடியாதா? ஒரு டிஷர்ட் போட முடியாதா? இன்னைக்கு ஸ்விக்கி என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார்கள். இந்த ஸ்விக்கியில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் டெலிவரி பாயாக வேலை செய்கிறார்கள். அவன் கொடுக்கக்கூடிய யூனிஃபார்ம் காவி நிற டிஷர்ட். கேட்கும் பொழுது சொல்கிறார்கள், இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமா? இன்னைக்கு ஸ்விக்கியில வேலை செய்ய முடியாம ஜீவிதம் செய்ய முடியுமா? ஜொமேட்டோல வேலை செய்யாமல் ஜீவிதம் செய்ய முடியுமா? சொல்கிறார்கள். அது அல்லாமல் இன்னொரு ஆபத்தான கலாச்சாரம் மாற்றம் என்ற பெயரில் மனநோயாக இந்த சமூகத்தில் உலவிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜென்சி சமூகம் மட்டுமல்ல, 90s கிட்டாக இருந்தாலும் 2K கிட்ஸாக இருந்தாலும் பிஃபோர் 80s கிட்டாக இருந்தாலும் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய மார்க்கத்தின் வரம்புகளை எல்லாம் அடித்து நொறுக்கி சைத்தான் வந்து நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய காரியம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய முகல்லாக்கள் நடக்குது. ஒரு டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர வேண்டும் என்றால் மனிதன் ஆரம்பத்தில் குதிரை, ஒட்டகம் போன்ற வாகனத்தை வைத்திருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒட்டகத்துக்கு பின்னாடி பெண்கள் அமர வேண்டும் என்பதற்காக ஒரு பாக்ஸ் வடிவமைப்பில் ஒரு பெட்டகத்தை செய்திருப்பார்கள். பெண்கள் ஏறி அமர்ந்து கொள்ளலாம், ஆண்கள் டிரைவர் மாதிரி, கிட்டத்தட்ட ஆட்டோ மாதிரி. இன்னைக்கு அந்த மாதிரி செட்டிங் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் மார்க்கம் தடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் மாறிச்சு. பேசஞ்சர் பஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சான். பேருந்து, பெண்கள் முன்னாடி அமர்வார்கள், பின்னாடி ஆண்கள். நம்முடைய சமூகத்தில் அப்படிதான் இருக்கு. அது மார்க்கம் தடை செய்யல. அதுக்கப்புறம் என்ன வந்து டாக்ஸி வந்தது. டிரைவருக்குன்னு சொல்லி செப்பரேட்டா ஒரு சீட் இருக்கும், பின்னாடி பெண்கள் தாராளமாக உட்கார்ந்து அந்த டாக்ஸியில பிரயாணம் செய்யலாம். அதையும் மார்க்கம் தடை சொல்லலாம். அதுக்கப்புறம் பேசஞ்சர் ஆட்டோன்னு சொல்லி ஒண்ணு சமூகத்துல என்டர் ஆச்சு. இது என்ன பேசஞ்சர் ஆட்டோ? டிரைவர் முன்னாடி இருப்பாரு, பின்னாடி ஒரு பெண் பிரயாணம் செய்யலாமா? தாராளமாக பிரயாணம் செய்யலாம். ஆனால் அதில் கூட சில பெண்கள், சில தாய்மார்கள் தனியாக ஆண் துணை இல்லாமல், இன்னொரு பெண் துணை இல்லாமல் தனியாக ஆட்டோவில் பிரயாணம் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் ஈமானில் உறுதியாக இருக்கிறார்கள். மார்க்கம் அதை வரவேற்கிறது. மார்க்கம் அதை வரவேற்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன கலாச்சாரம்? ராபிடோ, ஓலா, உபேர், பைக் டாக்ஸி ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமூகத்தில் அறிமுகம். இன்னைக்கு என்ன டேட்டா அனலைஸ் பண்ணும் பொழுது என்ன அதிர்ச்சியான தகவல் கிடைக்கிறது தெரியுமா? நம்முடைய ஊரில், நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய மாநிலத்தில் இந்த ராபிடோ, ஊபேர், ஓலாவில் புக் செய்யக்கூடிய கஸ்டமர்கள் 40% பெண்கள். எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் எக்ஸப்ட் முஸ்லிம். இஸ்லாமிய பெண்களும் அதில் பிரயாணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்தேன் இது சம்பந்தமாக. இஸ்லாமிய பெண்கள் ராபிடோவில் பிரயாணம் செய்கிறார்களா? அதிர்ச்சியாக இருந்தது. போய் ஆய்வு செய்தேன். அந்த டெலிவரி பார்ட்னர்களிடம், அந்த டிரைவர்களிடம் போய் பேசினேன். ஆமாம், உங்களுடைய முஹல்லாக்களில் இருந்து புக்கிங் செய்கிறார்கள். புக்கிங் விழுகிறது. ஒரு மகள் தாய்க்காக புக்கிங் செய்கிறாள். ராபிடோ போன் பண்ணி, அண்ணா வாங்க, என்னுடைய தாயாரை அழைத்து கொண்டு இந்த இடம் காந்திபுரம், இந்த இடம் உக்கடம், இந்த இடம் சிங்காநல்லூர் போய் டிராப் பண்ணுங்க. அவன் யார்? ஒரு அந்நியான். அவன் பின்னாடி உட்கார்வது யார்? ஒரு முஸ்லிம் பெண்மணி.
ஒரு ஹீரோ ஹோண்டா ஒரு ஆக்டிவா பைக்கில் உரசாமல் ஒரு ஆணும் பெண்ணும் உட்கார முடியுமா? சர்வ சாதாரணமாக. கேட்டா என்ன, இந்த காலத்தில் இதையெல்லாம் பார்க்க முடியுமா? ஒரு காலம் இருந்தது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால். இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாத வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களும் தங்களுடைய குடும்பத்து பெண்களை இன்னொரு ஆணோடு பைக்கில் செல்வதை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற காலம் இருந்தது. இந்த பைக் டாக்ஸிக்கு எதிராக டாக்ஸி ஓட்டுநர்கள் எல்லாம் நம்முடைய கோவை மாவட்டத்தின் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அதன் பிரதிநிதி பேசுகிறார், நிர்வாகி பேசுகிறார். ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்காக எங்களுடைய குடும்பத்து பெண்களை நாங்கள் எப்படி இன்னொரு ஆணை நம்பி அனுப்புவது? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 18 வயது இளம்பெண் புக்கிங் பண்றா. எங்க? ஆதித்யா கிருஷ்ணா காலேஜ் எங்க இருக்கு? கோவை புதூர்ல டெட் எண்ட் மலை அடிவாரத்தில் இருக்கு ஆதித்யா கிருஷ்ணா காலேஜ். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இளம் பெண் இரவு புக்கிங் பண்ணி போறான். அதில் முஸ்லிம் பெண்களும் அடங்குகிறார்கள் என்பதுதான் ரொம்ப வருத்தமான செய்தி. அவர்களுக்கென்று ஒரு விதிமுறை அல்ல. அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்களே, கணவன்மார்களே மனைவிக்கு புக்கிங் செய்கிறார்கள் பைக் டாக்ஸியில. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட மனைவி பைக் டாக்ஸில புக்கிங் பண்ணா இன்னொரு இடத்துல போய் இறங்குறா. என்னுடைய மகள் போறதுல என்ன தப்பு? என்னுடைய மனைவி போறதுல என்ன தப்பு? இஸ்லாமிய கணவன்மார்களே, இஸ்லாமிய தந்தைமார்களே, நமக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. இன்னல் ஹலால் பையின், ஹலால் என்பது முடிக்கப்பட்டு விட்டது. ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்திக்கவும் கூடாது, வாகனத்தில் பிரயாணம் செய்யவும் கூடாது. விபச்சாரத்தில் வாசல் என்று உனக்கு சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெண்களுக்கு மட்டும் கற்பை அல்லாஹ் பொதுவில் வைக்கவில்லை. அத்தியாயம் 23 என்று நினைக்கிறேன், சரியாக நினைவில் இல்லை. அல்லாஹ் ஆண்களுக்குத்தான் முதலில் கற்பை சொல்கிறான். ஆண்களே பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். முதலில் கற்பை பற்றி அல்லாஹ் ஆண்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டுத்தான் அடுத்த வசனத்தில் பெண்களுக்கு அறிவுரை சொல்லுவார். இன்னைக்கு பல இஸ்லாமிய குடும்பங்கள், சில குடும்பங்கள்ல ஒரு மனைவி பைக் டாக்ஸில புக் பண்ணி ஒரு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய, சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கணவர் வீட்டுக்கு வருவதற்கு பைக் டாக்ஸில புக் பண்ணா தவறு இல்லை. ஆனால் சில இஸ்லாமிய கணவன்மார்கள் பைக் டாக்ஸில புக் பண்றாங்க. யாருக்கு? மனைவிக்கு புக் பண்றாங்க. எவ்வளவு கேவலம்! இந்த சமூகம் எப்படி மாறிவிட்டது கேட்டால், இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா? மாற்றம் என்ற மனநோய் இன்னைக்கு இந்த சமூகத்தை பிடித்து ஆட்டுகிறது. எல்லாத்திலையும் மாற்றம். ஆட்சியில மாற்றம் வேணும். நேபாள மாற்றம், இலங்கையில மாற்றம், வங்காளத்தில் மாற்றம், தமிழ்நாட்டிலும் மாற்றம், ஆட்சியில மாற்றம். அல்லாஹு மாலிக்குல் முல்க் துஅதி முல்க மிம்மன் தஷா. அல்லாஹ் தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். நீ ஆட்சியை மாற்றினாய், பரவாயில்லை. உன் இஸ்லாமிய கலாச்சாரத்தை எப்படி மாற்றுவாய்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹலாலாக்கிய உணவு முறையை மாற்றுவதற்கு அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆடையில் ஹலாலாக்கியதை ஹராமாக்க, ஹராமாக்கியதை ஹலாலாக்க உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? இன்னைக்கு சர்வ சாதாரணம் இதெல்லாம். இஸ்லாமிய நடைமுறைகள் மீறப்படுகிறது மாற்றம் என்ற பெயர். மேட்ரிமோனியல் இருக்குங்க. மேட்ரிமோனியல்ல முதல்ல எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் பதிவு செய்தால் ஒரு பர்தா அணிந்து கொண்டு போட்டோவை போடுவாங்க. பெரும்பாலும் போட்டோ போட மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்க மேட்ரிமோனியல் சைட்ல போய் முஸ்லிம் பெண்களை சர்ச் பண்ணி பாருங்க. பெரும்பாலானவர்கள் இளம் பெண்கள் எப்படியான ப்ரொஃபைல் பிக்சரை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? தலையில ஒரு துண்டு, ஒரு டி-ஷர்ட், இல்ல ஒரு டாப், ஒரு ஜீன்ஸ் பேண்ட். இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை வேண்டும் இன்னைக்கு ப்ரொஃபைல் பிக்சர்ல மேட்ரிமோனியல் சைட்டுகள். பெற்றோர் அனுமதியோடு இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? வெட்கம் எங்கே போய்விட்டது? ஈமானும் வெட்கமும் ஒன்றிணைந்தது என்று பெருமானார் சொன்னார்கள். வெட்கம் எடுபட்டால் உன்னுடைய ஈமானும் எடுபட்டு போய்விடும். இஸ்லாமிய சமூகம் இப்படி மாற்றம் என்ற பெயரில் ஒவ்வொன்றாக நீ மாற்றுகிறாய். உன்னுடைய ஆடையை மாற்றுகிறாய், உன்னுடைய உணவு பழக்கத்தை மாற்றுகிறாய், உன்னுடைய டிரான்ஸ்போர்டேஷன், ஆணும் பெண்ணும் பிரயாணம் செய்யக்கூடிய விதிமுறையை மாற்றுகிறாய், ஆட்சியை மாற்றுகிறாய். ஆனால் என்றும் மாறாதது ஐயுல் கையூல்,
அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை இது என்றும் மாறாது. அப்படிப்பட்ட அனாச்சாரமான அசிங்கமான மார்க்கம் தடுத்த மாற்றங்களை தவிர்த்து மார்க்கம் நமக்கு அனுமதித்த மாற்றங்களை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நல்லதொரு மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்யும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم இஸ்லாம தீனா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நிறைவு செய்து முடித்து விட்டான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எது ஹலால் எது ஹராம் என்பது 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு முற்று பெற்று நிறைவு செய்து எழுதி முடித்து விட்டார்கள். அப்ப இந்த 2026 மட்டுமல்ல, 3026 இன்னும் 1000 ஆண்டுகளானாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக மாற்ற முடியாது, ஹராமாக்கிய ஒன்றை இன்னொரு ஹலாலாக்க முடியாது. இன்னல் ஹலால பையின் இன்னல் ஹராம பையின். அப்ப இந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில் சில விஷயங்களை இந்த மார்க்கம் விட்டு சென்றிருக்கு. பெருமானார் அதை பற்றி சொல்லும் பொழுது ஹலால் என்பது முடிந்து விட்டது, ஹராம் என்பது முடிந்து விட்டது. இந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில் சில சந்தேகமான காரியங்கள் இருக்கிறது. யார் அந்த சந்தேகமான காரியத்தை விட்டு தவிர்த்து விலகி வாழ்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்து விட்டார். யார் அந்த சந்தேகத்தில் சென்று விழுகிறார்களோ அவர்கள் ஹராமில் சென்று விழுகிறார். ஒரு 50-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமூகத்துல போட்டோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி என்டர் ஆச்சு இந்த உலகத்துக்கு. போட்டோ எடுப்பது, கேமரால போட்டோ எடுக்கிறது. அப்ப இந்த கேமரால போட்டோ எடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை நம்முடைய முன்னோர்கள் ஆலிம் உலமா பெருமக்கள் எல்லோரும் ஹராம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வரையக்கூடாது, வடிக்கக்கூடாது, உருவப்படத்தை வரையக்கூடாது, வடிக்கக்கூடாது, உருவப்படத்தை தொங்கவிட்ட வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். அப்புறம் கொஞ்ச காலம் அப்படியே செல்லுது. பாஸ்போர்ட் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, விசா அப்ளிகேஷன் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. நம்ம ஹஜ் உம்ராவுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டோ பேஸ்ட் பண்ணணும், விசா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டோ பேஸ்ட் பண்ணணும். அப்ப நிர்பந்தமாகுது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. உங்களுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் உங்களை சிரமப்படுத்த மாட்டான். அப்ப விதிமுறை தளர்த்தப்படுகிறது, அனுமதி. அப்ப போட்டோக்கள் நம்முடைய சமூகத்தில் வருது. அதற்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்தது. டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி, தொலைக்காட்சி பெட்டின்னு சொல்லி ஒரு பொருளை கண்டுபிடித்தார்கள். இந்த தொலைக்காட்சி பெட்டி வீடுகளில் வைப்பது பார்ப்பது ஹராம் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆலிம் உலமா பெருமக்களும் ஒட்டுமொத்தமாக பத்துவா கொடுத்தார்கள். காலஞ்சென்ற நம்முடைய பெரியவர்கள் மூதாட்டிகள் நம்முடைய வீடுகள்ல இருந்தா போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கும் எனக்கு தெரியும் பல மூதாட்டிகள், நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்கள், வயது முதிர்ந்த தாய்மார்கள் டிவி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு ஆலிம்கள் பத்துவா கொடுத்தாங்க, டிவி பார்ப்பது ஹராம், முஸ்லிம் வீடுகள்ல டிவி வைக்க கூடாது. ஏன் டிவியில தூர்தர்ஷன்ல நியூஸ் அதுக்காக சொன்னாங்களா, செய்திகளுக்காக சொன்னார்களா? இல்ல டிவியில கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்காக சொன்னார்களா? எதுக்காக சொன்னாங்க?
அதே தொலைக்காட்சியில தான் இந்த டிவி கண்டுபிடிச்ச பிறகு வீட்டில் 7 மணிக்கு ஒளியும் என்று ஆடல் பாடல் நிகழ்ச்சியை ஒளிபரப்பினார்கள். அதற்காக உலமாக்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், அசிங்கமான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க ஆடல் பாடல்களை இந்த தொலைக்காட்சியில் வீட்டில் வைத்து பார்ப்பதால் இந்த தொலைக்காட்சி ஹராம் என்று பத்துவா கொடுத்தார். எதை சொல்லல? சாம்சங் எல்இடி ஸ்கிரீன் 30 இன்ச் 35 இன்ச் ஹராம்னு சொல்லல. பிலிப்ஸ், வீடியோகான், எம்ஐ இந்த மாதிரியான டிஜிட்டல் ஸ்கிரீன்களை எந்த உலமாவும் ஹராம் என்று சொல்லல. அந்த தொலைக்காட்சி உன்னுடைய வீட்டில் வைத்து அதில் என்ன காட்சியை பார்க்கிறாய்? ஒரு பெண் ஆபாசமாக ஆடை அணிவதை பார்க்கிறாய், ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பார்க்கிறாய், ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுக்கு முத்தமிடக்கூடிய காட்சியை பார்க்கிறாய். அதனால் ஹராம் என்று சொன்னார். இதை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியது எது தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவரு சரியாக இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா ஸ்கிரீன் அப்படின்னு ஒன்ன கண்டுபிடிச்சார். தாமஸ் ஆல்வா எடிசன் ஃப்ரம் அமெரிக்கா, இன்னைக்கு சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சினிமா ஸ்கிரீன் ஒன்னு கண்டுபிடிச்சாரு. அது ஹராம் அல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த சினிமா ஸ்கிரீன் ஹராம் அல்ல. இன்னைக்கு நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய சினிமா தியேட்டரில் வைத்திருக்கக்கூடிய 70mm ஒயிட் ஸ்கிரீன் ஹராம் அல்ல. இன்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய ஐமேக்ஸ் டிஜிட்டல் ஸ்கிரீன் ஹராம் அல்ல. எது ஹராம்? எது ஹராம்? சினிமா என்ற பெயரில் அந்த தியேட்டருக்கு சென்று நீ பார்க்கக்கூடிய ஆபாசமான, அசிங்கமான காட்சிகள் ஹராம். அதனால் சினிமா ஹராம். மாற்றம் ஒவ்வொரு காலகட்டமும் மாற 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 இன்னைக்கு சமூகம் எப்படி மாறிவிட்டது. ஒரு காலத்தில் இந்த சினிமா வந்த பொழுது 1950 60களில் இங்க சில பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க, கேட்டு பாருங்க. உங்களுடைய வழியாப்பா மார்கள் இருந்தாங்கன்னா போய் கேளுங்க. பீடி சிகரெட் குடிப்பத ஒளிஞ்சு மறைஞ்சு குடிச்சான். தமிழ்நாடு அரசு சட்டம் போடல. பீடி சிகரெட் குடிப்பது ஹராம், தடை செய்யப்பட்டது. எது? தமிழ்நாடு அரசாங்கத்தில் சட்டம் இல்ல. ஆனா பீடி சிகரெட்டை ஒளிந்து மறைந்து ஆண்கள் குடித்தார்கள். அதுக்கப்புறம் வந்தது ஒரு கூத்தாடி வந்தான். 1970களில் ஒரு கூத்தாடி வந்தான். இந்த சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய இபிலிசுடைய சைத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தின் வாயிலாக ஒரு கூத்தாடி 1970களில் என்டர் ஆகுறான். இந்த சிகரெட்டை ஸ்டைலா மாத்துறான். அப்படி தூக்கி போட்டு குடிக்கிறது, வாயில சுழற்றி குடிக்கிறது. அதுக்கு பின்னாடி வந்த எல்லா கூத்தாடிகளும் பீடி சிகரெட் குடிக்கிறது ஸ்டைலா மாத்துறான். இன்னைக்கு சமூகத்துல சாதாரணமாக ஒரு +1 +2 படிக்கக்கூடிய மாணவன் 90% புகை பிடிக்கக்கூடிய பழக்கமுடையவன். அது அப்படியே அப்டேட் ஆகுது. கஞ்சா இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகுது. அபின் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகுது. போதை மாத்திரை இன்னும் கொஞ்சம் அப்டேட். இந்த ஜென்ஸ்ல போதை ஊசி. இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிறானே அவனுக்கு போதை சாக்லேட். இதற்கு அடிகோலி எது? இந்த சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய இந்த கலாச்சாரம். அதற்கு வித்திட்டவன் ஒரு கூத்தாடி. இந்த சிகரெட் குடிப்பதை ஸ்டைலாக மாற்றி காட்டினான். சிகரெட் குடிக்கிறது தப்பு இல்லை. இதே சினிமா என்ற இந்த சீரழிக்கக்கூடிய கலாச்சாரம். மதுபானம் அருந்துவது ஒரு காலத்துல கள்ளுக்கடை அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கும். இதே தமிழ்நாட்டுல மதுவிலக்கு, மதுபானம் ஹராம் என்று சட்டம் இயற்றி வைத்திருந்தார். இந்த சினிமா கூத்தாடிகள் 1970களுக்கு மேல, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. சில கூத்தாடிகள் எல்லாம் அப்படியே மது குடிப்பதை அப்படியே வழக்கமாக்குறாங்க. அது ஒரு ஸ்டைலா. காதல் தோல்வினா கண்டிப்பா சாராயத்தை குடிச்சே ஆகணும். இந்த கலாச்சாரத்தை புகுத்தியது, இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தியது இந்த சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய கலாச்சாரம் இல்லையா? சவால் விடுகிறேன், யாராவது மறுக்க முடியுமா? காதல் தோல்வினா நீ சாராயம் குடிக்கணும், கல்யாணம் நின்று போச்சா சாராயம் குடிக்கணும். இந்த கலாச்சாரத்தை 1960களில் சில கூத்தாடிகள் ஆரம்பிச்சு வச்சா. அப்படியே சினிமா அடுத்த கட்ட நகருது. கல்யாணத்துக்கு முன்னாடி துக்கத்துக்கு குடிக்க வச்சானா, கல்யாணத்துக்கு முன்னாடி செலிப்ரேஷன்
ஃப்ரெண்ட்ஸோட மாப்பிள்ளை செலிப்ரேஷன்னா கட்டாயம் மதுபான விருந்து கொடுக்க வேண்டும். இந்த கலாச்சாரத்தை இந்த சமூகத்தில் அறிமுகப்படுத்தியது சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய கலாச்சாரம். ஒரு +1 +2 படிக்கக்கூடிய மாணவன் ஃபேர்வெல் டே வந்தால் கண்டிப்பாக பியர் கண்டுபிடிச்சான். பியர் குடிக்கணும். இந்த பியர் என்பது ஹலாலான உணவை போல இன்னைக்கு மாணவர்களுக்கு மத்தியில மாற்றிவிட்டார். கல்லூரியில படிக்கக்கூடிய 90% மாணவர்கள் மது பழக்கம் உடையவர்களாக வெளியே வருகிறார்கள். +2 முடிச்சுட்டு மது பழக்கம் இல்லாம கல்லூரி வாசலை மிதிக்கக்கூடிய மாணவன் 3 ஆண்டுகள் கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது மது பழக்கத்தோடு வெளியே வர்றா. இந்த கலாச்சாரத்தை மாணவர்களுக்கு புகுத்தியது இந்த சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய கலாச்சாரம், மதுபானம். அதுக்கப்புறம் என்ன? லவ் பண்றது, விபச்சாரத்தின் வாசலை திறந்து விட்டது இந்த சினிமா என்ற கலாச்சாரம். ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் ஓடி போய் காவல் நிலையத்துல போய் கல்யாணம் பண்ணாங்க. ஒரே ஒரு ரெக்கார்டு தமிழ்நாட்டில் இருக்கா? என்ன கலாச்சாரம்? இந்த 14, 15, 16 வயதுல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த இன்ஃபாக்சுவேஷன், ஒரு அன்பு ஏற்பட்டால் அதுக்கு லவ்னு ஒரு பேரை வச்சது இந்த சினிமா என்ற கலாச்சாரம். லவ் லெட்டர், பார்க்காமலேயே காதல், செல்போன்ல லவ், இமெயில் வந்துச்சா உடனே இந்த இதே சைத்தான் சினிமா என்ற கலாச்சாரம் தான். இமெயில லவ், ஃபேஸ்புக்ல லவ், இன்ஸ்டாகிராம்ல லவ், ஸ்னாப் சாட்ல லவ். இன்னைக்கு எந்த சாட்டுன்னு எனக்கு தெரியல. பெற்ற தாய் தந்தையை விட்டு விட்டு ஓடி போகக்கூடிய கலாச்சாரத்தை இந்த சமூகத்தில் விதைத்தது இந்த சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய கலாச்சாரம். இந்த இளைஞனுக்கு எப்படி தெரிந்தது? இன்னைக்கு லவ்னா ஒரு தந்தை தன் பெற்ற மகளின் மீது வைக்கக்கூடிய அன்புக்கு பெயர் லவ். ஒரு அன்னை தன் பெற்ற மகனின் மேல் வைக்கக்கூடிய அன்புக்கு பெயர் லவ். இந்த அடிமைகள் எல்லாம் படைத்த ரஹ்மானின் மீது வைக்கக்கூடிய உணர்வுக்கு பெயர் லவ். இந்த வார்த்தையை 16 வயது ஆண் 16 வயது பெண்ணுக்கு இடையிலே வரக்கூடிய அந்த இன்ஃபாக்சுவேஷனை லவ்வாக மாற்றியது இந்த சினிமா என்ற கலாச்சாரம் இல்லையா இளைஞர்களே, முஸ்லிம் பெரியவர்களே? எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு கடத்தப்படுவது? முஸ்லிம்கள் மட்டும் தனித்து நிற்கிறார்களா? அவனும் அதே சீரழியக்கூடிய கலாச்சாரத்துல தான் மிதந்து கொண்டிருக்கிறார். எத்தனை முஸ்லிம் பெண்கள் நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் பூத்துல நம்ம கோவை மாவட்டத்துல நம்ம மொஹல்லாவுல ஒரு பூத்துல ஒரு முஸ்லிம் பெண் பர்தா அணிந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார். ரீல்ஸ். தன்னுடைய கணவன் முன்னாடி, எனக்கு என்னுடைய கணவனை விட இந்த கூத்தாடி முதலமைச்சர் வேட்பாளர் இந்த கூத்தாடியத்தை பிடிக்கும், நீ மட்டும் இந்த கூத்தாடிக்கு ஓட்டு போடல வீட்டுக்குள்ள வர முடியாது முஸ்லிம் பெண் சொல்றா. இதை கொடுத்தது சினிமா என்ற கலாச்சாரம் இல்லையா பெற்றோர்கள்? தந்தைமார்களும் தாய்மார்களும் வெட்கம் இல்லாமல் இன்னைக்கு வீட்டுல பெரிய LED 40 இன்ச் 50 இன்ச் ஹால்ல வச்சு இன்னைக்கு சினிமால OTTல நெட்ஃபிளிக்ஸ்ல டவுன்லோட் பண்ணி பாக்குறமா இல்லையா? குழந்தைகள் விபச்சாரத்தின் வாசலை வீடுகளில் திறந்து கொண்டிருக்கிறோம். போதை பழக்கத்தின் வாசலை வீடுகளில் திறந்து கொண்டிருக்கிறோம். சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஒரு முக்கியமான இந்த தலைப்பின் முக்கியமான டாபிக் நான் வந்துடுற நேரம் கம்மியா இருக்கு. இந்த சமூகத்துல ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய நாமெல்லாம் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுத்தார்கள். உலகம் ஃபுல்லா ஓடிச்சா? லிபியாவில் நடந்த சுதந்திர போராட்டத்தை திரைப்படமாக எடுத்தார்கள். உலகம் ஃபுல்லா ஓடிச்சா? அதுக்கும் முன்னாடி ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஹீரோ ஹீரோயின் எல்லா கேரக்டர் ரோலும் முஸ்லீமாகவே இருப்பார்கள். தலையில தொப்பி போட்டிருப்பாங்க, ஆண் தாடி வச்சிருப்பாங்க. நடிகைகள் எல்லாம் தலையில துண்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சினிமாக்கள் வந்துச்சா இல்லையா? அப்ப எல்லாம் நான் கேட்கிறேன், இங்க 50 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் இருக்கிறீர்கள், 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் இருக்கிறீர்கள், 25 வயது இளைஞர்கள் இருக்கிறீர்கள். நம்ம மொஹல்லாவுல எந்த சினிமாவுக்காவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்த திரைப்படத்திற்கு
கட் அவுட் வைத்து இந்த சினிமா வெற்றி பெற வாழ்த்துகிறோம் என்று கட் அவுட் வைத்த நிகழ்வு நடந்திருக்குதா? இன்னைக்கு 3 எழுத்துல ஒரு சினிமா கேட்டா என்ன? இஸ்லாமிய திரைப்படம். அந்த சினிமாவுடைய பேர் சொல்றதுக்கு வெட்கமாக இருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய கண்ணியமான மேடை பாழ்பட்டு விடுமோ என்று நான் வருத்தப்படுகிறேன், அச்சப்படுகிறேன். 3 எழுத்துல ஒரு சினிமா, சலாமத் நகர் முன்னாடி ஒரு கட் அவுட், புல்லுக்காடு பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்லயே கட் அவுட் வைக்கிறான். இஸ்லாமிய திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? வெட்கமில்லாத சமூகமாக, ஹராமை ஹலாலாக்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டதா? அந்த திரைப்படத்தை இயக்கிய ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கி டைரக்டர் பேசுகிறான். நீங்க முதல்ல போட்டோ ஹராம்னு சொன்னீங்க இஸ்லாமிய அறிஞர்களே, அதுக்கப்புறம் டிவி ஹராம்னு சொன்னீங்க, இப்ப சினிமா ஹராம்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னும் 6 ஆண்டுகளில் இதே தமிழ்நாட்டில் ஆலிம்கள் பத்துவா கொடுப்பீர்கள், சினிமா ஹலால். சினிமா ஹலாலா? அதுல இசை இல்லையா? அடே, அந்த சினிமாவுக்கு இசை அமைத்த அந்த இசையமைப்பாளர் சொன்னான், எனக்கு மன நிம்மதி இந்த இசையில் அல்ல, எனக்கு மன நிம்மதி திருமறை குர்ஆனில் இருக்கிறது என்று. நீ எந்த இசையமைப்பாளரை, காதல் தோல்வி ஏற்பட்டால் எந்த இசையமைப்பாளருடைய பாடலை கேட்கிறாயோ இளைஞரே, அந்த இசையமைப்பாளன் சொன்னான், என்னுடைய மன நிம்மதி குர்ஆனில் இருக்கிறது. இஸ்லாத்திற்கு மாறினான். இன்னைக்கு இந்த முஸ்லீம் பெயர் தாங்கி டைரக்ட் சொல்றான், இது ஹலால் ஆயிரும். எப்படி? அதுல நடித்த நடிகனும் நடிகையும் கணவன் மனைவியா? ஒருவர் தனிமையில் சந்திப்பதில்லையா? தொடுவதில்லையா? இது எப்படி ஹலால் ஆகும்? ஒரு மார்க்க அறிஞர் பேசுகிறார், முஸ்லிம் செல்வந்தர்களே பணத்தை கொண்டு போய் கொட்டி இந்த மாதிரி திரைப்படம் விடுங்க. இந்த தியேட்டர், இந்த படம் ஒளிபரப்பாகிய தியேட்டர்கள், பல தியேட்டர்களில் எல்லாம் பர்தாக்கள் போட்ட முஸ்லிம் பெண்கள் போய் படம் பார்க்கிறார்கள். இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? நேரம் முடிந்தாகிவிட்டது. இந்த மாதிரி கலாச்சாரம், ஒரு மனிதனுக்கு மூளையில டொக்கோமைன் சொல்லி ஒரு சுரப்பி இருக்கு. சாராயம் குடிக்கவன ஆய்வு செஞ்சால் இந்த டொக்கோமைன் சுரப்பி சுரக்கும். பீடி, சிகரெட், போதை ஊசி, அந்த பழக்கத்திற்கு அடிமையானவனை ஆய்வு செய்தால் அவன் மூளையிலும் டொப்பமைன் சுரக்கும். அதே மாதிரி எவனெல்லாம் இந்த சினிமா பார்க்கிறானோ அவனுக்கும் இதே டொப்பமைன் சுரக்குது. விளம்பரப்படுத்துறான், ரத்தத்தில் கலந்தது சினிமா அப்படின்னு விளம்பரப்படுத்துறான். தமிழ்நாட்டில் 99% அதிகமான ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாமே இந்த ஹராமான சினிமாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே 1% குறைவான மக்கள் தான் எனக்கு இந்த சினிமா வேண்டாம், சீரியல் வேண்டாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வேண்டாம், டிக்டாக் வேண்டாம், எல்லாத்துக்கும் சினிமா தாங்க காரணம். டிக்டாக் வீடியோ எதை வச்சு போடுறான்? சினிமா பாடல், சினிமா டயலாக வச்சு தானே போடுறான். இதற்கு காரணம் சினிமா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என்ற பெயரில் மனிதர்கள் நடித்து நடித்து ரீல்ஸ் போடுறானே, இதற்கு காரணம் சினிமா. பேஸ்புக்கில் விதவிதமான ஆபாசமான ஆடை அணிந்து போட்டோ போடக்கூடிய கலாச்சாரத்திற்கு காரணம் சினிமா. ஸ்னாப்சாட் என்ற பெயரில் ஆணும் பெண்ணும் தனிமையில் சாட் செய்வதற்கு காரணமாக இருப்பது சினிமா. ஒட்டுமொத்த தீமையின் வடிவம் மதுபானம், வட்டி, விபச்சாரம், எல்லா தீமையின் வடிவம் சினிமா. ஒரு காலத்திலும் இந்த சினிமா ஹலாலாக மாறவே மாறாது. இஸ்லாமிய திரைப்படம் என்ற ஒன்று எடுக்கவே முடியாது. இது ஹராம். சினிமா என்பது ஒரு ஹராம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். யாரிடம் வேண்டுமென்றாலும் விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். சினிமா என்பது ஒரு ஹராம். 350 கோடி மக்கள் இன்னைக்கு உலகத்துல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு அடிமையா இருக்காங்க. நம்ம மாநிலத்துல ஆட்சியே மாறிடுச்சு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதற்கு காரணம் இந்த சினிமா இல்லையா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வேற என்ன வருது? அப்படி சினிமாவுடைய தாக்கம் தானே. இப்படியான மாற்றம் என்ற பெயரில் மனநோயை சுமந்த சமூகமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை விழிப்புணர்வோடு பெற்றோர்களே தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதனுடைய தீமையை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் வீட்டில ஒரு 40 இன்ச் LED ஸ்கிரீன் டிவியை வாங்கி சினிமா சீரியலை தயவு செய்து பார்க்காதீர்கள். இந்த சமூகம் ஒழுக்கக்கேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது, போதையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது, விபச்சாரத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது, மதுவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இதை காப்பாற்ற வேண்டும் என்றால், கரை சேர்க்க வேண்டும் என்றால், மீட்க வேண்டும் என்றால்
முதலில் இந்த சினிமா என்ற இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். இது ஹராம் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் இப்படிப்பட்ட ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு 8 நிமிடம் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ்வுக்காக பொருத்தப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும்.